அப்பாட்ட பெரிய நாலேஜ் இருக்குது, பையன்கிட்ட வந்து அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆக மாட்டுது, பையன் கற்றுக்க மாட்டேன்றான். அப்போ பையனை எஜுகேட் பண்ணுன்னா ஒரு ஆர்வத்தை கொடுப்போம், உனக்கு லோன் கொடுக்குறோம், உனக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறோம், நீ இதை ட்ரை பண்ணி பாருன்னு சொன்னால் அவனுக்கு ஒரு ஆர்வம் வரலாம். அப்பாக்காரர் அதுக்காக சொல்லுவார், டே அங்கே போனால் இன்ஜினியரிங் போனால் உனக்கு வந்து நான் 1.5 லட்ச ரூபா ஃபீஸ் கொடுக்குண்டா, இதை படிடா உனக்கு 1.5 லட்ச ரூபா கவர்மெண்ட்டே கொடுக்குறா. நம்ம எப்படி ஆசைப்படுவோம்ல. அப்போ நம்ம வந்து 1.5 லட்ச ரூபா ஃபீஸ் கொடுத்து இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு 1.5 லட்ச ரூபா அவன் கொடுக்குறா, நம்ம இதை படிச்சுக்கலாம், உனக்கு ஏற்கனவே எனக்கு தெரியும் நான் சொல்லி தருவேன், நீ இன்னும் மாஸ்டர் ஆகலாம். ஒரு தொழிலை மேம்படுத்துறதுக்கு கடன் கொடுக்குறவங்க 30 வயசுக்காரருக்கு கொடுக்கலாம். ஐயா நான் 10 வருடமாக இந்த தொழிலை செய்கிறேன், என்னால் செய்ய முடியல, எனக்கு கடன் இருக்குது, எனக்கு புதிய கருவிகள் வேண்டும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கடன் கொடுத்தா அது நியாயம். 18 வயசில் படிக்க வருகிற மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு அவங்க படிக்க வந்தால் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்டுனா 5 மார்க் போடுது. நீ அரசு பள்ளியில் படித்த பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் உயர்கல்வி படிக்கிற வரைக்கும் மாதம் 1000 ரூபாய் உங்கள் பேங்க்கில் நாங்கள் போடுறோமா, நீங்கள் வந்து படிங்க அப்படின்னு கூப்பிடுறோம். கிராமத்திலேருந்து நகரத்துக்கு வந்து படிக்க முடியாத பசங்களுக்கு, ஆண் பெண் குழந்தைகளுக்கு பஸ் பாஸ் இலவசமாக கொடுத்து படிக்க வாங்கன்னு கூப்பிடுறோம். இப்படிப்பட்ட ஒரு மாநிலம் இந்த இந்தியாவுக்குள்ளே இருப்பதை பார்த்த பிறகும் 18 வயசில் பையனுக்கு கல்லூரிக்கு அப்ளிகேஷன் போட வேண்டியதை விட்டுட்டு எங்கள் அப்பா தொழிலை நான் செய்கிறேன், எனக்கு வந்து கருவியும் கடனும் கொடுங்க அப்படின்னு கேட்க வைக்கிற அப்பட்டமான குலத்தொழிலை கண்டிக்கக்கூடிய அறிவே தமிழ்நாட்டுக்கு மட்டும்தானங்க இருக்குது, இந்தியாவில் எங்கேயுமே இல்லையே.